சுதந்திரம் வாங்கும்போது இது பிரிண்ட் மீடியா மட்டும்தான் இருந்துச்சு. அங்கே நியூ மீடியாவோ இல்லை இந்த டெலிவிஷனோ எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த பிரிண்ட் மீடியா தான் பெரிய லெவலில் மக்களோட மனசை வந்து பாதிச்சிச்சு. அது மூலமாக தான் அவங்க மனசை மாற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி நமக்கு வந்து சுதந்திரம் வாங்குறதுக்கு இந்த பிரிண்ட் மீடியா ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. Later, when India became independent, print media continued to rule for more than 2 decades. When the nation stepped into the 70s, television appeared on the screen, but for years the Indian people had to watch the limited program shows. Hence, print media still continued to rule. ஸோ 20 இயர்ஸ் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 20 வருஷமாக பார்த்தீங்கன்னாக்கா பிரிண்ட் மீடியா தான் டாமினேட் பண்ணிருந்துச்சு. அதுக்கப்புறம் 70s டெலிவிஷன் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் டெலிவிஷன்லையும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக இன்றைக்கி இருக்க மாதிரி 24 மணி நேரமும் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கிடையாது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி தான் இருந்துச்சு. இது அப்பயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரிண்ட் மீடியா தான் பெரிய லெவலில் சர்க்குலேஷனில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. It was when the concept of cable television hit the Indian market that people started watching more and more television. It was because the television that the print media also started changing. To survive in the competitive scenario along with television, Indian newspaper changed the design and formed the writing. So கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சு, கேபிள் நெட்ஒர்க்குன்னு கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி ஒரு சில கிராமங்களில் கேபிள் இருக்கும், வயரை இழுத்து போட்டுருவாங்க. அதில் வந்து நம்ம புது புது படங்கள் எல்லாமே பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கேபிள் நெட்ஒர்க் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு இந்தியாவில். அது மூலமாக நிறைய பேர் டிவி பார்க்க ஆரம்பித்தாங்க. இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்தியன் நியூஸ் பேப்பரில் தன்னோட டிசைன்ஸ் ரைட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டிய காலகட்டம் வந்துச்சு. When new media arrived, it was another shift in industry. At that time, a theory came up that print media may not survive. More importantly, with the new media, technology was seen in a different light. Whereas earlier creativity was recognized as a primary skill, now technology became an important criterion for judging the stability of an employee. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்கா, மீடியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அது பார்த்திங்கன்னா சர்வைவ் ஆகிறதுக்காக பிரிண்ட் மீடியாவிலேருந்து டெக்னாலஜிக்குள்ளே வர வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அப்போ ஆரம்பத்தில் பார்த்திங்கனாக்கா பிரிண்ட் மீடியாவில் க்ரியேட்டிவிட்டி இருந்தது, அது ஒரு ப்ரைமரி ஸ்கில்லாக இருந்தால் போதுன்னு இருந்துச்சு. பட் இந்த நியூ மீடியா வந்தோடனே அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா டெக்னாலஜி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுங்கிற ஒரு கம்பல்ஷன் வந்துச்சு. இது மூலமாக எம்ப்ளாயியோட இதுவும் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு, கேட்டகரியும் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சுங்கிறாங்க. Let us consider this issue one by one. The first issue is on technology. The debate is whether the next 5 years the entire media industry is going to turn digital, or in a country like India where infrastructure is so poor, it's only a temporary wave. So will new media soon vanish